காற்றின் குரல். ஹலோ மக்களே, ஒரு கதை சொல்லட்டா நிகழ்ச்சியில் காற்றின் குரலாய் உங்களுடன் இணைந்திருப்பது உங்கள் சகி. மழை பெய்ய போகிறதுக்கு முன்னாடி நகரம் எப்பவும் கொஞ்சம் வித்தியாசமாயிடும். சாலைகள்ல ஓட்டுற மனிதர்களுக்கும் அவசரம் அதிகமாகும். தேநீர் கடைகள்ல கூட்டம் கூடும். வானம் கருமையா மாறும். காத்துல ஒரு ஈரமான வாசனை கலந்திருக்கும். அந்த மாலை பொழுதும் அப்படிதான் இருந்தது. சென்னையுடைய பழைய பகுதியில இருந்த அந்த அரசு மருத்துவமனை வாசல்ல மக்கள் கூட்டம் வழக்கம் போல பரபரப்பா அலைஞ்சிட்டு இருந்தது. ஆம்புலன்ஸ் சத்தம், நோயாளிகளுடைய அலறல், மருந்து வாங்க ஓடுற உறவினர்கள், அந்த சத்தங்களுக்குள்ள மட்டும் ஒரு மனிதன் அமைதியா உட்கார்ந்திருந்தான். அவன் பேரு ஆதவன். வயசு 32. முகத்துல சோர்வு இருந்துச்சு. கண்கள்ல தூக்கம் இல்லை. தாடி வளர்ந்துருந்துச்சு. கையில பழைய ஃபைல் ஒன்று. அவன் பார்வை மட்டும் வெறுமையா இருந்துச்சு. அந்த காரிடார்ல இருந்தவங்க எல்லாரும் யாரோ ஒருத்தருக்காக கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க. ஆனா ஆதவன் மட்டும் தன்னோட வாழ்க்கையே புரிஞ்சுக்க முடியாம உட்கார்ந்துருந்தான். அவன் கையில இருந்த ரிப்போர்ட்டை இன்னொரு முறை பார்த்தான். ஸ்டேஜ் 2 வோக்கல் கார்ட் டேமேஜ். அந்த வார்த்தைகள் திரும்பவும் அவனுடைய மனசை கிழிச்சுது. ஒரு காலத்துல ஆயிரக்கணக்கான மனிதர்களை தன்னோட குரலால சிரிக்க வச்ச மனுஷன் இப்போ பேசவே முடியாத நிலைக்கு வந்திருந்தான். ஆதவன் ஒரு ஆர்ஜே. இரவு நேர ரேடியோ உலகத்துல அவனுக்கு தனி ரசிகர்கள் இருந்தாங்க. இரவின் தோழன் ஆதவன்கிற பேர்ல அவன் பேசுற நிகழ்ச்சி ஆயிரக்கணக்கான தனிமையான மனிதர்களுக்கு ஆறுதலா இருந்துச்சு. ராத்திரி 12 மணி அடித்த உடனே அவனுடைய குரல் ரேடியோல ஒலிக்கும். தூங்க முடியாத இரவுகளுக்கு நான் உங்களோட இருக்கேன். அந்த ஒரு வரிக்காகவே பல பேர் அவனுடைய நிகழ்ச்சியை கேட்பாங்க. அவன் சிரிப்பு, அவனுடைய வார்த்தைகள், அவன் குரலுடைய சாஃப்ட்னஸ், பல பேருக்கு அது ஒரு பழக்கம். ஆனா அவன் வாழ்க்கையில மட்டும் யாரும் அவனுடைய பேச்ச உண்மையா கேட்கல. ஆதவன் சின்ன வயசுல இருந்தே அமைதியானவன். அவனுடைய அப்பா கவர்மெண்ட் பஸ் டிரைவர். வீட்டுல டிசிப்ளின் ரொம்பவே அதிகம். ஆண் குழந்தை அழக்கூடாதுங்கிற பழைய எண்ணத்துல வளர்ந்த குடும்பம். ஆதவன் ஏதாவது மனசு வலிக்கிற மாதிரி விஷயம் பேச முயற்சி பண்ணாலே அவனுடைய அப்பா ஒரே வார்த்தை சொல்வாரு, தம்பி ஸ்ட்ராங்கா இரு. அந்த வார்த்தை மெதுவா அவனுடைய வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிச்சது. ஏன்னா அவனுடைய ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணவே அவன் கத்துக்கல. ஸ்கூல்ல எவ்வளோ கலாய்ச்சாலும் மௌனமா இருப்பான். காலேஜ்ல மனசு உடைஞ்சு போற மாதிரி எவ்வளோ சம்பவங்கள் நடந்தாலும் மௌனம்தான். வீட்டில் தனிமையில இருந்தாலும் மௌனம்தான். அந்த மௌனம் மெதுவா அவனுக்குள்ள ஒரு சுவரை கட்ட ஆரம்பிச்சுது. ஆனா முரணான விஷயம் என்னன்னா, அதே மனுஷன்தான் பின்னாடி ரேடியோல 1000 பேரோட ஃபீலிங்ஸ் பத்தி பேச ஆரம்பிச்சான். வாழ்க்கையே சில நேரம் முரண்பாடாதானே இருக்கும். ரேடியோ ஸ்டேஷன்ல ஜாயின் ஆனதுக்கு அப்புறம் ஆதவனுடைய வாழ்க்கை மாறுச்சு. அவனுடைய குரலுக்கு ரசிகர்கள் அதிகமானாங்க. லேட் நைட் காலர்ஸ் அவன்கிட்ட தங்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகளை ஷேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ணா, எனக்கு தூக்கம் வரல சார், என் ஹஸ்பண்ட் என்னை புரிஞ்சுக்கவே மாட்டாரு ப்ரோ, நான் லைஃப்ல தோத்துட்டேன் போல ப்ரோ. அவன் எல்லார்கிட்டயுமே பொறுமையா நிதானமா பேசுவான், ஆறுதல் சொல்லுவான், நம்பிக்கையை கொடுப்பான். ஆனா அவன் போனை கட் பண்ண பிறகு அந்த ஸ்டூடியோ முழுக்க அமைதியாயிடும். அந்த மௌனம் தான் அவனை மெதுவா சாப்பிட ஆரம்பிச்சது. ஒரு நாள் அந்த ரேடியோ ஸ்டேஷனுக்கு ஒரு புது ப்ரொடியூசர் வந்தா, நிலா. அவ அதிகமா பேச மாட்டா, ஆனா நல்லா எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுவா. மனிதர்களை கவனிக்க தெரிஞ்சவ. முதல் நாள்லயே அவ நோட்டீஸ் பண்ணது என்னன்னா, ரேடியோல எப்பவும் எனர்ஜெட்டிக்கா பேசுற ஆதவன் மைக் ஆஃப் ஆன உடனே கம்ப்ளீட்டா சைலண்ட் ஆயிடுவான். ஒரு நாள் அவ கேஷுவலா கேட்டா, நீங்க ரியல் லைஃப்ல ஏன் இவ்வளோ குவைட்டா இருக்கீங்க? ஆதவன் சிரிச்சான். எல்லாரும் பேசுறதுக்காக தான் நான் வேலை செய்யறேன். அதுக்கப்புறம் நான் பேசுறதுக்கு எங்க இருக்கு எனர்ஜி? அது ஜோக் மாதிரி தான் இருந்துச்சு, ஆனா அதுதான் உண்மை. நிலா மெதுவா அவனோட நெருங்கி பழக ஆரம்பிச்சா. ஃப்ரெண்ட் ஆனா. அவ ஆதவன் கிட்ட ஃபேக்கா பழகல. ஒரு நாள் ஸ்டூடியோ டெரஸ்ல 2 பேரும் உட்கார்ந்துருந்தாங்க. கீழே சிட்டி லைட்ஸ், மேல இரவு வானம். அந்த நேரம் நிலா கேட்டா, நீங்க ஹாப்பியா இருக்கீங்களா ஆதவன்? அந்த கொஷின் கேட்டதும் ஆதவன் சில நொடிகள் அமைதியா இருந்தான். பிறகு மெதுவா சிரிச்சுக்கிட்டே, எனக்கே தெரியல என்று சொல்ல, அந்த பதில் நிலாவை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணுச்சு. ஏன்னா ஒரு மனுஷன் சோகமா இருக்கான்னு தெரிஞ்சா ஹெல்ப் பண்ணலாம். ஆனா அவனுக்கே அவன் என்ன ஃபீல் பண்றான்னு தெரியலனா அது ஆபத்தான விஷயம் தானே.
அடுத்த சில மாதங்கள்ல ஆதவன் மற்றும் நிலா 2 பேரும் இன்னும் க்ளோஸ் ஆனாங்க. ஆனா ஆதவன் எப்பவும் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவான். ஏன்னா அவன் வாழ்க்கையில ஒரு விஷயத்த கத்திருந்தான், மனசை திறந்தா காயம் அதிகமா வருங்கிறத. நிலாவுக்கு அவன் மேல காதல் வந்துச்சு. ஆனா அவ சொல்ல பயந்தா. ஒரு நாள் லைவ் ஷோ முடிஞ்ச பிறகு அவ ஃபைனலா கேட்டுட்டா, ஒருத்தர் உங்களை உண்மையாவே நேசிச்சா அவங்கள அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? இதை கேட்ட உடனே ஆதவன் சிரிக்க முயற்சி பண்ணான். ஆனா அவனுடைய வார்த்தைகள் நிலாவுக்கு ரொம்பவே வலிச்சுது. என்னை லவ் பண்றது அவ்வளோ ஈஸி இல்லை நிலா. ஏன்? அவன் சில நொடிகள் அமைதியா இருந்தான். பிறகு மெதுவா சொன்னான், நான் யாரையும் உள்ள வரவிட மாட்டேன். அந்த வரி நிலாவுடைய மனசை உடைச்சது. ஆனா அவ அவனை விட்டு போகல. ஏன்னா சில மனிதர்கள் காயமடைந்தவர்களை விட்டு போக மாட்டாங்க. ஒரு நாள் லேட் நைட் ஷோ நடந்துட்டு இருந்தது. ஆதவன் எமோஷனலா பேசிட்டு இருந்தான். சில மனிதர்கள் பேசாம இருக்கிறது ஸ்ட்ரென்த்னு நினைப்பாங்க. ஆனா சில மௌனங்கள் மெதுவா மனிதனை உள்ளிருந்து கொள்ள ஆரம்பிக்கும். இப்படி அவன் பேசிட்டு இருக்க அந்த நேரம் திடீர்னு அவனுக்கு ஒரு இருமல் வந்துச்சு. மைக்கை மியூட் பண்ணான். கையில ரத்தம். அந்த நொடி அவனுடைய வாழ்க்கையே மாற ஆரம்பிச்சது. தினமும் டெஸ்ட், ஹாஸ்பிட்டல், ரிப்போர்ட்ஸ், இப்படிதான் அவனுடைய வாழ்க்கை ஓடிட்டு இருந்தது. ஒரு நாள் மெதுவா டாக்டர் சொன்னாரு, உங்க வோக்கல் கார்ட்ஸ் சிவியரா டேமேஜ் ஆயிருக்கு, ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கு, உங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. இதை கேட்ட உடனே ஆதவனுடைய முதல் ரியாக்ஷன் பயம். ஏன்னா அவனுக்கு குரலுங்கிறது வேலை மட்டும் இல்லை, அதுதான் அவனுடைய ஐடென்டிட்டி. அடுத்த சில வாரங்கள் அவனால் பேசவே முடியாமல் போச்சு. ரேடியோ ஷோ டெம்பரவரியாக ஸ்டாப் ஆச்சு. ரசிகர்கள் சோஷியல் மீடியாவில் கேட்க ஆரம்பித்தாங்க, ஆதவன் எங்க, என்ன ஆச்சு அவருக்குன்னு. ஆனால் அவன் ரூமுக்குள்ளே தனியாக உட்காந்துருந்தான். அந்த மௌனம் இப்போ அவனுக்கு சிறை மாதிரி ஃபீல் ஆச்சு. ஒரு நாள் நிலா அவனை பார்க்க வந்தா. அவன் பால்கனியில் உட்காந்துருந்தான். மெதுவாக அவன் பக்கத்தில் வந்து உட்காந்தவன் சில நிமிடங்கள் 2 பேரும் பேசவே இல்லை. பிறகு அவன் மெதுவாக கேட்டா, இப்போ புரியுதா மௌனம் எவ்வளோ பெரிய வலியை கொடுக்கும்னு? ஆதவனுடைய கண்களில் கண்ணீர் வந்துச்சு. ஏன்னா பல வருடங்களாக அவனுக்குள்ளே வச்சிருந்த எல்லா எமோஷன்ஸும் இப்போ வெளியே வர இடம் தேட ஆரம்பிச்சது. அந்த இரவு ஃபர்ஸ்ட் டைம் அவன் தன்னுடைய குழந்தை பருவத்தை பற்றி பேச ஆரம்பித்தான். அப்பாவை பற்றி, தன்னுடைய தனிமையை பற்றி, பயத்தை பற்றி அவன் பேச பேச அழ ஆரம்பித்தான். நிலா அமைதியாக கேட்டுட்டு இருந்தா. ஏன்னா சில நேரம் மனிதர்களுக்கு அட்வைஸ் தேவையில்லை, யாராவது நம்ம சொல்கிறத உண்மையாக கேட்டுட்டு இருந்தாலே போதுமானது. மாதங்கள் கழிஞ்சுது. ஆதவன் ட்ரீட்மெண்ட் எடுத்தான். மெல்ல மெல்ல குரல் திரும்ப ஆரம்பிச்சது. ஆனால் இப்போ அவன் பழைய மனிதனா இல்லை. இந்த தடவை அவன் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டான். மௌனம் எல்லா நேரத்துலையும் நமக்கு பலத்தை கொடுக்காது. சில நேரம் அது ஒரு சிறையாக கூட நமக்கு அமையும். ஒரு நாள் திரும்பவும் ரேடியோ ஸ்டேஷனுக்கு வந்தான். மைக் முன்னாடி உட்காந்தான். ரெட் லைட் ஆன் ஆச்சு. அவன் சில நொடிகள் அமைதியாக இருந்தான். பிறகு மெதுவாக சொன்னான், பல வருடங்களாக நான் மற்றவங்களுடைய கதையை கேட்டேன். ஆனால் என் மனசோட குரலை மட்டும் நான் கேட்கவே இல்லை. நீங்கள் எல்லாரும் ஒரு விஷயத்தை மட்டும் மறக்காதீங்க, ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும் ஃபீலிங்ஸை மறைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த இரவு அவனுடைய நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் ஆயிரக்கணக்கான மெசேஜஸ் வந்துச்சு. நானும் இதே மாதிரி தானா, இப்போதான் எனக்கு புரியுது என்ன பிரச்சனைனே. ஆதவன் இந்த மெசேஜஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டான். ஏன்னா அந்த நாள் ஃபர்ஸ்ட் டைம் அவன் தன்னோட குரலால் மற்றவங்கள மட்டும் இல்லை, தன்னையும் காப்பாற்றி இருந்தான். மனசுக்குள்ள அடைஞ்சு கிடக்கிற வார்த்தைகள் ஒரு நாள் கண்ணீராக வெளியே வரும். அதுக்கு முன்னாடியே நம்ம வழியை யார்கிட்டையாவது சொல்ல கற்றுக்கணும். மீண்டும் ஒரு கதையோடு நாளை சந்திக்கலாம். நன்றி.